ஹலோ கைஸ், சென்னையில மழை வந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மழையில பாதிக்கப்பட்டது நம்ம மட்டும் கிடையாது. நம்மள மாதிரியே சென்னையில் இருக்க நிறைய பிரபலங்களும் தான். பெரிய பெரிய பிரபலங்கள் முதற்கொண்டு எல்லாருமே மழையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் பண்ண கூத்துகள் சொல்ல முடியாது, ஃபன்னியான மொமெண்ட்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுல எனக்கு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தல அஜித் அதுக்குள்ள இருக்கிறாரு, அவரு இப்படி பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ரொம்ப பேசிட்டு இருக்காம என்னன்றதை பார்த்திடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் 1 வீக்காவே சென்னையில நல்ல பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்க ஃபிளட் ஆனது தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஏன் இந்தியாவுக்கே தெரியும். இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல இருக்க மக்கள், அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கத்துல இருக்க ஒரு சில மக்கள், சைதாப்பேட்டையில் இருக்க மக்கள் பூராமே பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை அந்த ஏரி அந்த ஆறுல வெள்ளப்பெருக்கு வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மள மாதிரி சாதாரண மக்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க அபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே தனியா வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்களும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி யாரா செலிபிரிட்டி, யாரா பாதிக்கப்பட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி யார் அப்படின்னா நம்ம விஷால் தான். விஷால் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாரு. எங்க வீடை சுத்தி தண்ணி இருக்குங்க, என்னால வெளியே போக முடியல, வர முடியல, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பேசினாங்க. பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்ம மேயர் இருக்காங்க, சென்னையோட மேயர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல் வச்சுக்கலாம். பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இங்க விஷாலும் நம்ம உதயநிதி இருக்காங்க தெரியுமா, அவங்க 2 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. பட் விஷால் இப்ப உதயநிதியை சொல்ல, உதயநிதி விஷால சொல்ல, 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. இது என்ன கூத்துன்னு எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் தான், சேனல் தண்ணி நிக்குது அப்படின்னா. சரி விடுங்க, அதை ஒரு இதா வச்சுக்கலாம். பட் 2வதா பண்ணதான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் உள்ள கலந்த பண்ண விஷயமா இருந்தது. யாருன்னா நம்ம விஷ்ணு விஷால் தான். அவர் சோழிங்கநல்லூர் பக்கத்துல இருக்க ஒரு ஏரியால இருக்கிறாரு. ஏன்னா சோழிங்கநல்லூர் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த பக்கம் போனா OMR, இது ECR. சோ அங்க பிஜேபியும் பக்கத்துல இருக்கா, அதுவும் இல்லாம நிறைய ஐடி கம்பெனிஸ் பக்கத்துல இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், ஆக்ட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருக்கிறாங்க. ஈவன் நம்ம அஜித் தலையும் அங்கதான் இருக்கிறாரு. இங்க அதே இடத்துல தான் விஷ்ணு விஷால் இருக்காரு, கொஞ்சம் பக்கத்துல, அஜித் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்துல தான் விஷ்ணு விஷால் இருக்கிறாரு. இப்ப அவர் நேற்று என்ன போஸ்ட் போட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல சுத்தி ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, எங்க வீட்டுல டவர் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் போஸ்ட் போட்டிருந்தாரு. டவரே இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி போஸ்ட் போடுறீங்க? எனக்கு புரியல, உண்மையிலேயே எனக்கு புரியல. சரி விடு, அதுதான் போஸ்ட் போடுறீங்க, ஓகே. அங்க எதுக்குப்பா அந்த அமீர் கான் வந்தாரு? அமீர் கான் எதுக்கு அங்க உட்காந்துருக்காரு? எனக்கு அதுதான் சுத்தமா புரியல. அமீர் கான் பாலிவுட் ஆக்டர், நல்ல ஃபேமஸான ஆளு, எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமீர் கான் தூம் 3 நடிச்சு நிறைய படம் நடிச்சிருக்காரு. பட் அவர் எதுக்கே அங்க இருக்கிறாரு? எனக்கு அது புரியவே இல்லை. அவர் ஏன் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு? நீங்க ஏதோ உள்குத்து ஏதாவது கமிஷன் பார்ட்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம், மீட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியல. பட் அமீர் கான் அங்கேயே உட்கார்ந்தாரு, அதுதான் எனக்கும் தெரியல. அதுவும் வெள்ளை பெஞ்சிட்டு இருக்கு, மழை போற சென்னையில வெள்ளத்தல் இருக்குன்றப்ப நான் அங்கதான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அமீர் கான் உட்காந்துருக்காரு. சரி ஓகே, உங்களை காப்பாத்திட்டாங்க. அதாவது காப்பாத்தின விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீரர்கள் தண்ணியில வர்றாங்க, இவங்க கப்பல் வச்சு உட்காந்து வந்துடுறாங்க. ஒன்னும் உட முடியாத ஆளும் கிடையாது, ஏன்னா தண்ணிலே நடந்து வீரமா வந்திருக்கலாம். அமீர் கான் கூட வயசான ஆளுன்னு சொல்லலாம். மத்தவங்க அவர் விஷ்ணு விஷால் பாத்தீங்க அப்படின்னா அசால்ட்டா நடந்தே வந்துடலாம். பட் இருந்தாலும் அவர் அங்க பக்கத்துல இருக்க ஏரியா பீப்புள்ஸ் சொல்லியிருக்காரு, எங்க பக்கத்துல இருக்க ஓல்டு பீப்புள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னனால சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ணது நல்லதுதான் அப்படின்னு. சோ இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அங்க அமீர் கானு இவங்க விஷ்ணு விஷால் இருக்காங்க, சரி அவங்க 2 பேரும் மொத்தம் நம்ம தல அஜித் டைரக்டா போய் மீட் பண்ணி பேசியிருக்காரு. எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அங்க அமீர் கான் இருக்கிறதா பெரிய ஹைலைட் நினைக்கிறேன். அதனாலதான் தலையே போய் பேசியிருக்காரு. ஏன்னா அவங்க நார்த் இந்தியாவோட ஒரு பெரிய ஸ்டார்னே வச்சுக்கோங்களேன் அமீர் கான். தங்கல் படம்லாம் பாத்தீங்கன்னா மிரண்டுட்டேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. சோ அதனால நம்ம தல அஜித் போய் பார்த்து பேசியிருக்காரு, மீட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பேசி 3 பேர் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகே, நம்ம தல அஜித்தே உள்ள வருவார் நான் நினைக்கல, எதிர்பார்க்கல நம்ம தல அஜித் அங்க போவாரு அப்படின்னு. பட் இருந்தாலும் அவர் போயிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா தல அஜித் சுத்திட்டு இருக்காரு, சென்னையில் இல்ல வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் சென்னையில தான் இருக்காரு. அவர் ஈச்சம்பாக்கத்தில் இருப்பாரு, அவரோட ஏரியா நம்ம அஜித்தோட ஏரியா ஈச்சம்பாக்கன்றனால அங்க பெரிய எஃபெக்ட் எதுவும் இல்லை, ஆனா இருக்குல்ல எஃபெக்ட் இருக்கு.
பட் இருந்தாலும் பெரிய லெவல்ல இல்ல, இருந்தாலும் அவங்க வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சென்னையில நம்மள மாதிரி மக்களோட பெரிய பெரிய ஆளுங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாவே விஷயங்கள் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு சில பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நம்ம சொல்லல. ஆனா முக்கியம் நமக்கு தான், நம்ம மக்கள் தான். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் மக்கள் இல்லாம அங்க எதுவுமே இல்லை, நம்ம இல்லைன்னா யாருமே இல்லை. ஸோ நமக்கான ஒரு ப்ராசஸ் வந்து சென்னையில எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். கூடி சீக்கிரமே பீப்புள் வந்து ரெக்கவர் ஆயிருவாங்க, அவங்களோட மன உறுதியோட மறுபடியும் மீண்டு வருவாங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.